ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா நேரேஷன். நீங்க நம்ம சேனலுக்கு வரது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதெல்லாம் பாத்துருங்க. போன எபிசோட நம்ம என்ன பார்த்தோம்னா, நம்ம ஹீரோ அவனோட 8வது சான்ஸ்ல ஒரு போலீஸோட உடம்புக்குள்ள போயிருவான். இந்த வில்லனை பழி வாங்குறதுக்காக நிறைய எவிடன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருப்பான் இல்லைங்க, அதெல்லாம் எப்படியே நியூஸ்ல கொடுத்துருவான். வில்லன் கெட்டவன் அப்படிங்கறத எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணிடுவான். இவன் அப்புறம் வில்லன் வந்துட்டு ஹீரோவை கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது வில்லனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிரும். இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு நம்ம பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஹீரோ வந்துட்டு வில்லனோட பிஏவை ஜெயில போய் மீட் பண்றான். இவன் ஏன் ஜெயிலுக்கு வந்திருப்பான்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரையும் வில்லன் ஆக்சிடென்ட் பண்ணாலங்க, அந்த பழிய வில்லனுக்கு பதிலா இவன் தான் ஏத்துக்கிட்டான். அதனாலதான் இவனை ஜெயில போட்டிருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ வந்து இவன்ட்ட என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நீ எந்த தப்பு பண்ணலன்னு எனக்கு தெரியும், பாஸ் தான் ஆக்சிடென்ட் பண்ணிருக்கான், நீ அவனுக்கு பதிலா பழி ஏத்துக்கிட்டதுனாலதான் உனக்கு இந்த தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு இவன்ட்ட சொல்ல, இவன் வந்துட்டு எல்லாத்தையும் ஆச்சரியமா பாக்குறான். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோ வந்துட்டு நான் இதெல்லாம் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெமரி கார்டை காட்டுறான். ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு பழி ஏத்துக்கிட்டு நீ இந்த மெமரி கார்டை தூக்கி போட்டேல, இந்த மெமரி கார்டுக்குள்ளதான் எல்லா உண்மையும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம ஹீரோவை பார்த்து என்ன சொல்றான், நல்ல வேளை நீ என்ன காப்பாத்தின, இல்லைன்னா நான் லைஃப் லாங் ஜெயிலே தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட சொல்றான். அப்புறம் நம்ம ஹீரோ இதை கேட்டோன்னு என்ன பண்றான், அந்த மெமரி கார்டு எடுத்து வாயில கடிச்சிட்டு ரெண்டா உடைச்சு அவன் கையில கொடுக்குறாங்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியலைங்க. அட பைத்தியக்காரா, ஏன்டா மெமரி கார்டை ரெண்டா கடிச்சு உடைச்ச அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்க, ஹீரோ உடனே இவனை பார்த்து என்ன சொல்றானா, நீ அவனுக்கு துணையா இருந்து இல்ல, அவன் பண்ண தப்ப மறைச்சு இல்ல, அதுக்காக நீ அனுபவிடா லைஃப் லாங் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிட்டான். நம்ம ஹீரோ போனதுக்கு அப்புறம் அவன் பாட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க, ஏன்டா அப்படி பண்ண, என் லைஃபையே வேஸ்ட் பண்ணிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இருக்கலாம் வில்லனை பத்தி நிறைய வீடியோ நியூஸ்ல கொடுத்தாங்க. அந்த வீடியோல வச்சு அவன் குற்றவாளி நிரூபிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவனுக்கு நிறைய போலீஸ்காரங்க ஹெல்ப் பண்ணாங்களே, அந்த கமிஷனர் அவங்க எல்லாத்தையும் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அவனோட கம்பெனி இருக்கு இல்லைங்க, டேக்கா கம்பெனி, அந்த கம்பெனிக்கு அவனுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்ட்டு அவங்க அப்பாவே சொல்லிட்டாரு. இல்ல ஒரு லாரியில் ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லைங்க, அதனால அவனுக்கு நிறைய சர்ஜரி பண்ணிருக்காங்க. சுயநினைவுக்கு வந்த உடனே அவனை அரெஸ்ட் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு யாரையோ ஹாஸ்பிட்டல்ல பார்க்க போறான். யாரை பார்க்க போறான்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அவனோட போன சான்ஸ்ல ஒரு கொலகார ஆர்டிஸ்ட் உடம்புக்குள்ள இருந்தான் இல்லைங்க, கை காலு எல்லாத்தையும் வில்லன் வெட்டினதுக்கு அப்புறமும் இவன் உயிரோட தாங்க இருக்கான். இன்னும் ஹாஸ்பிட்டல்ல இவனை காப்பாத்திட்டாங்க போல. நம்ம ஹீரோ உடனே இவனை பார்த்து என்ன சொல்றானா, உயிரோட இருக்கும்போது எல்லாரையும் கொலை பண்ணி ஜாலியா சுத்திட்டு இருந்தில்ல, இனிமே உன்னால ஒரு புழு பூச்சியை கூட கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறமா நம்ம ஹீரோ எங்க போறான்னு பாத்தீங்கன்னா, அவங்க போட்டோ எல்லாம் வைப்பாங்கல்ல, அங்க போயிருக்கான். நம்ம ஹீரோயினோட போட்டோ அங்கதான் இருக்கு. போயிட்டு நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப நேரமா அழுதுகிட்டு இருக்காங்க. அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்த விட்டும் கிளம்பிட்டான். நம்ம ஹீரோக்கு இந்த போலீஸ் வேலையை அப்படியே செட் ஆயிடுச்சுங்க. கடைசியா நம்ம ஹீரோ டெய்லி என்ன பண்றான்னு இந்த மாதிரி அக்யூஸ்டிங்களை பிடிக்கிறது, குற்றங்கள் நடக்காம தடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரே பிஸியா இருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நாள் எங்கேயோ சண்டை நடக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவன் கூட வேலை செய்யற பையனும் போயிருக்காங்க. ஹீரோவும் அந்த பையன் வந்துட்டு ரவுடிங்களோட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது எவனோ ஒருத்தன் நம்ம ஹீரோவை சுத்தில எடுத்து அடிச்சிட்டாங்க. ஹீரோவும் கீழே வந்துட்டு ஒண்ணும் பண்ண முடியாம படுத்திருக்கான். அப்புறம் அந்த ரவுடி வந்துட்டு நம்ம ஹீரோவை மண்டைய பொளக்கலான்ட்டு சுத்தில எடுத்து ஓங்குறான். நம்ம ஹீரோ கூட அந்த பையன் வந்திருந்தாங்க, அவன் தான் கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை காப்பாத்துறான். அப்புறம் அந்த பையனுக்கு கையில சரியான அடிங்க. அந்த பையனும் நம்ம ஹீரோவும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. பையனும் நம்ம ஹீரோவும் பேசிட்டு இருக்கும்போது இந்த பையனோட ஒய்ஃபும் குழந்தையும் வர்றாங்க. அடிபட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேருமே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த குழந்தைய கூப்பிட்டு என்ன சொல்றான்னா, சரி வா நம்ம வெளியே போவோம், உனக்கு ஏதாவது நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கூப்பிட, பையன் என்ன சொல்றான்னா, சரி மாமா கூட போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய ஹீரோ கூட அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அவங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கூப்பிட்டு போறாங்க வெளியே. போயிட்டு இந்த குழந்தையும் நம்ம ஹீரோ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை என்ன கேக்குதுன்னா, வந்துட்டு அப்பா ஏன் ஒவ்வொரு டைம் வேலைக்கு போயிட்டு வந்து அடிபட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட கேட்க, ஏற்கனவே சோகமா தாங்க இருந்துச்சு. நம்ம ஹீரோவை பார்த்து இப்படி கேள்வி கேட்ட உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன சொல்றான்னா, இனிமே உங்க அப்பாவுக்கு எதுவும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ குழந்தைகிட்ட சொல்றாங்க. அப்புறம் அந்த குழந்தை வந்துட்டு நம்ம ஹீரோ கையை பாக்குது. நம்ம ஹீரோ கையில ஒரு சின்னதா அடிபட்டு இருக்கு. உடனே அந்த குழந்தை பர்ஸ்ல இருந்து பேண்டேஜ் எடுத்து நம்ம ஹீரோ கையில போட்டுட்டு, உங்களுக்கும் நீங்க எதுவும் அடிபடாம பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதுங்க நம்ம ஹீரோவை பார்த்து. அப்புறமா நம்ம ஹீரோ வந்துட்டு குழந்தைய கூட்டிட்டு போய் அவங்க அப்பா அம்மாட்ட போய் விடுறான். அந்த பையன் அவன் ஒய்ஃப் அவன் குழந்தை இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபீலிங் ஆயிருது, அவனுக்கு இப்படி ஒரு ஃபேமிலி இருந்திருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டே போயிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் போகுதுங்க. இப்படியே இந்த பையனுக்கு அடிப்பட்டதெல்லாம் சரியா போயிடுச்சு. நம்ம ஹீரோ கூட வேலைக்கு சேர்ந்துட்டான். பார்த்தீங்கன்னா எவனோ ஒருத்தன் எங்கேயோ பணத்தை திருடிட்டு ஓடுறான். நம்ம ஹீரோவும் இவனும் பின்னாடியே துரத்திக்கிட்டு போறாங்க. அந்த திருட ஒரு மாடி படிக்கட்டுல ஏற இவங்களும் அப்படியே பின்னாடியே போறாங்க. அவன் கடைசியா மாடிக்கு வந்துட்டான். அவனுக்கு வேற ஓடுறதுக்கு எங்க வழி இல்ல. நம்ம ஹீரோ உடனே இந்த திருடனை பார்த்து என்ன சொல்றான்னா, இங்க வந்து மாட்டுறதுக்காக தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு ஓடி வந்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு இவன்ட்ட கேட்க, திருட உடனே பைக்குள்ள கை விட்டு என்னத்தையும் தேடிக்கிட்டே இருக்காங்க. என்னமோ பேக்ல இருந்து எடுக்கிறான். என்னன்னு பார்த்தா துப்பாக்கி எடுத்துட்டு என்ன சொல்றானா, மாட்டினது நான்லடா நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட ஒரு பையன் வந்திருக்காங்க, அவன் காலை பார்த்து சுட்டான். அப்புறம் நம்ம ஹீரோ கையை பார்த்து கரெக்டா சுட்டாங்க. அப்புறம் இந்த திருட என்ன சொல்றானா, நான் இவ்வளவு நேரம் ஓடி வந்ததே உங்களுக்கு கூட்டு வந்து கொல்லாதான்டா அப்படின்னு சொல்லிட்டு சாக ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் பார்த்து துப்பாக்கி நீட்டிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ உடனே யோசிக்கிறாங்க. என்ன யோசிக்கிறான்னு பாத்தீங்கன்னா, பையனோட குழந்தைகிட்ட நம்ம ஹீரோ சொல்லியிருப்பாங்க, இனிமே எது நடக்காம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசிக்கிறான். அப்புறம் இவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா
போச்சுன்னா இவன் குடும்பம் என்ன ஆகும் அப்படிங்கறத யோசிச்சுட்டு நம்ம உயிரை கொடுத்தாச்சு இவனை காப்பாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேகமா ஓடி போயிட்டு அந்த திருடனை தடுக்கிறாங்க. என்ன பண்றானா நம்ம ஹீரோ வயிற்றுலயே கண்ணை வச்சுட்டு டமால் டமால் 2 டைம் சொல்றான். ஹீரோக்கு என்ன பண்றேன்னு தெரியாம அவனை காப்பாத்தணுங்கிறதுக்காண்டி அவனோட சேர்த்து அப்படியே விழுந்துடுறான் மாடியில இருந்து. நம்ம ஹீரோ சுட்டாலுங்க இந்த திருடன் நம்ம ஹீரோ 2 பேரும் மாடியில இருந்து கீழே விழுந்துட்டாங்க. பையன் இருந்துட்டு உடனே நம்ம ஹீரோக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எட்டி பாக்குறான். நம்ம ஹீரோ கரெக்டா ஒரு கார் மேலேயே விழுந்துட்டாங்க. அடிபட்டு மண்டையில ரத்தம் ரொம்ப வந்துருச்சு. ஆனா இந்த திருடன் சேஃபா ஒரு அட்டைப்பட்டி மேல விழுந்துட்டாங்க. அவனுக்கு எதுவும் ஆகல. நம்ம ஹீரோ அப்படியே அந்த பையனை பாத்துக்கிட்டே அப்படியே மயக்கம் போட்டான். மயக்கம் போட்டு அப்படியே செத்துட்டான். என்னங்க அவ்வளவுதான், நம்ம ஹீரோவோட 9வது சான்ஸ் முடிஞ்சது. அப்புறம் நம்ம ஹீரோ வழக்கமா செத்ததுக்கு அப்புறம் ஒரு இடத்துக்கு வந்துருவாங்க, அந்த இடத்துக்கு வந்துட்டான். அப்புறம் தட்டு தடி மாதிரி எந்திரிக்கிறான். அப்புறம் பாத்தீங்கன்னா மரணத்தை இவனுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஹீரோ வந்த உடனே என்ன கேக்குறான்னா நம்ம ஹீரோட்ட ஆல்ரெடி சொல்லிருக்கலாம் உன்னே நீ கொண்டுக்குவோ தற்கொலைவோ பண்ணிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்க ஒரு காரணம் இருக்கு, நான் ஒருத்தன் உயிரை காப்பாத்த தான் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கு இவர் வந்துட்டு என்ன சொல்றான், ஆமா யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஹீரோ உடனே வந்துட்டு என்ன கொஸ்டின் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இருந்துட்டு என்ன சொல்றான்னா உனக்கு ரொம்ப பெருமையா இருக்குல்ல நீ பண்ணிட்டு வந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அதெல்லாம் இருக்கட்டும் இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நெத்திய குறி வச்சு கன் எடுத்து சுடுறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா எப்பயும் நடக்கிற மாதிரி நம்ம ஹீரோ வேற ஒரு தோட்டம்ல இருந்து எந்திரிக்கிறான். எந்திரிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு ஏதோ ஒரு தெருவுல படுத்திருக்காங்க. ட்ரெஸ் எல்லாம் ஒரே நாத்தமா அடிக்குது அவன் மேல. அப்புறமா தான் நம்ம ஹீரோக்கு தெரியுது நம்ம ஒரு பிச்சைக்கார உடம்புல இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, அடியே என்ன ஏண்டி இப்படி சோதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மறந்து திட்டிக்கிட்டே நம்ம ஹீரோ எந்திரிக்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துல ஒரு டிவி இருக்கு, அங்க ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அந்த நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ போன சாட்ஸ்ல ஒரு போலீஸ்காரனா இருந்தாங்க, அந்த போலீஸ்காரனுக்கு செத்துட்டான்ல, அதனால இவனுக்கு அஞ்சலி செலுத்த போறாங்களாமா, அதை டிவில சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ உடனே நினைக்கிறான் நம்ம சாவுக்கு நம்மளே போகாம இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ போலீஸ்காரனா இருக்கும்போது செத்ததை வந்து நியூஸ்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் சிரிக்க முடியாம சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு டைம் சீரியல் கொலைகாரனா இருந்தாங்க, அப்ப கூட ஒருத்த உடம்புல இருந்தாங்க, அவன் தாங்க இது. நம்ம ஹீரோ செத்துட்டான்னு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இருக்கிற பில்டிங்க்கு பின்னாடி தாங்க நம்ம ஹீரோவுக்கு அஞ்சலி செலுத்துறாங்க. அதனால நம்ம ஹீரோ அங்கதான் போயிருக்கான். நம்ம ஹீரோ போலீஸ்காரனா இருக்கும்போது செத்தாங்க, அவனுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக பெரிய ஹால்ல புக் பண்ணிருக்காங்க. வழக்கமா பெரிய பெரிய அரசியல்வாதிங்க நடிகருங்க மட்டும்தான் இங்க வைப்பாங்க. நம்ம ஹீரோவையும் இப்ப இங்கதான் வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ அப்படியே தேடிக்கிட்டே வர்றான். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பையன் இருக்கான் இல்லைங்க, நம்ம ஹீரோ கூட வேலை செஞ்சவன், அவன் இருக்காங்க. அவன் குழந்தை, அவன் ஒய்ஃப் எல்லாருமே இங்கதான் இருக்காங்க. குழந்தை இருக்கு இல்லைங்க, நம்ம ஹீரோவோட போட்டோவை பார்த்து என்ன சொல்லுதுன்னா, எனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரியே எங்க அப்பாவை காப்பாத்திட்டீங்க, தேங்க்ஸ் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுதுங்க. அந்த பையன் இருக்காங்க, இவனால அழுகை கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால இவன் மட்டும் தனியா எங்கேயோ போயிட்டான். அப்புறம் அந்த குழந்தை இருந்துட்டு நம்ம ஹீரோவை திரும்பி பாக்குது. நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த குழந்தைக்கு கை காட்டுறான். அந்த குழந்தை இருந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து பயந்துருச்சுங்க. நம்ம ஹீரோ இப்ப பிச்சைக்காரனா தான் இருக்கான். அப்புறம் அந்த குழந்தையோட அம்மா வந்துட்டு அந்த குழந்தைய கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்புறமா நம்ம ஹீரோவை பார்த்து ஒருத்தர் என்ன சொல்றான்னா, இங்க சும்மா சாப்பாடு போடுவாங்கன்னு வந்துட்டியா, வெளியே கிளம்பியா ஃபர்ஸ்ட், ஒரே நாத்தம் அடிக்குது மேல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து சொல்றான். நம்ம ஹீரோ வந்துட்டு போமாட்டேன்னு நட முடிக்கிறான். அப்புறம் இவன் வந்துட்டு வெளியே போயா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுறான் நம்ம ஹீரோவை. அப்புறம் யாரோ வந்துட்டு நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை காப்பாத்துறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோவோட போன சான்ஸ்ல போலீஸ் ஸ்டேஷன்ல ஒருத்த உயரதிகாரி இருந்தாங்க, அவன் தாங்க இது. என்ன சொல்றானா, யோ யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாதா, அவனே பார்க்க பாவமா இருக்கா, அவன்கிட்ட போய் இப்படி பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்ல நிறைய சாப்பிடறதுக்கு என்னென்னமோ போட்டு கொடுத்து நம்ம ஹீரோட்ட கொடுக்குறாங்க. இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ அதை வாங்கிட்டாங்க. வாங்கிட்டதுக்கு அப்புறம் அவன் கிளம்பிட்டான். அப்புறம் நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க, என்னடா இப்படி பண்றாங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை எல்லாம் தள்ளி விடுறானுங்க இந்த பக்கமா. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா யாரோ பிரைம் மினிஸ்டர் வராங்க போல. போலீஸோட உடம்புக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக பிரைம் மினிஸ்டர் வந்திருக்கான். மீடியா எல்லாருமே இங்கதான் இருக்கானுங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் நிலைமை நினைச்சு அவனே வருத்தப்படுறாங்க. அப்புறமா அந்த பக்கமா ஒரு வழி இருக்கு, அதுல நம்ம ஹீரோ இறங்கி போலான்ட்டு பாக்குறான். பாத்தீங்கன்னா ஒருத்தன் படிக்கட்டுல உட்காந்து அழுதுட்டு இருக்கான். யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூட வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க ஒருத்தன் போலீஸா, அவன் தாங்க. ஹீரோ செத்துட்டான்லைங்க, அதை நினைச்சு அழுதுகிட்டே இருக்காங்க இவன் பாட்டுக்கு. நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு ஃபீல் பண்றாங்க. சரி அவனுக்கு சமாதானப்படுத்துமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன்கிட்ட போயிட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, ஃபீல் பண்ணாத, அவனே ரொம்ப சந்தோஷம் தான் படுவான் உன் உயிரை காப்பாத்தினதுக்காக, நீ ஒன்னும் வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இவன்ட்ட சொல்ல சரியான கோவம் வந்துருச்சுங்க. நம்ம ஹீரோவோட சட்டையை பிடிச்சிட்டு இதெல்லாம் சொல்ல நீ யாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கறான். நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆச்சுங்க, அவனுக்கு என்ன சொல்றேன்னே தெரியல. ஏற்கனவே அவனே வருத்தத்துல இருந்திருக்கான், நான் யாருன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாட்டுக்கு அழுக ஆரம்பிச்சுட்டான். அப்புறம் இவனும் வந்துட்டு நம்ம ஹீரோவை பொழைச்சு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டான். நம்ம ஹீரோக்கு திடீர்னு ஹீரோயினோட ஞாபகம் வந்துருச்சுங்க. உடனே தேம்பி அழுக ஆரம்பிச்சுட்டான் அவளை நினைச்சிட்டு. ஹீரோ உடனே மேல பாக்குறான், அந்த டைமண்ட் மாதிரி ஒண்ணு வருவீங்க, ஞாபக சக்தி திறமையா கலந்தது எல்லாம், அது நம்ம ஹீரோவை நோக்கி வருது. நம்ம ஹீரோ உடனே என்ன பண்றான், இந்த விளையாட்டுக்கு நான் வரலடா, என்னால இனிமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கீழே ஓடுறான். டிக்கெட்ல வேகமா கீழே ஓடும்போது நம்ம ஹீரோ கால் தட்டிக்கு திடீர்னு கீழே விழுறாங்க. மண்டையில சரியான அடி, அவனுக்கு அடிபட்டு ரத்தம் வந்துருச்சு. அப்படியே அந்த இடத்துல மயக்கம் போட்டு கீழே வரான். மயக்கம் போட்டு கீழே வந்து அந்த இடத்துல செத்துட்டாங்க. அப்புறம் என்ன வழக்கம் போல நம்ம ஹீரோ செத்ததுக்கு அப்புறம் ஒரு இடத்துக்கு வருவான்ல, அந்த இடத்துக்கு வந்துட்டான். அவ்வளவுதாங்க, நம்ம ஹீரோவோட 10வது சான்ஸ் முடிஞ்சிருச்சு. இன்னும் நம்ம ஹீரோக்கு 2 சான்ஸ் மட்டும் தான் இருக்கு, இதுதான் லாஸ்ட். அப்புறம் நம்ம ஹீரோ சரியான கோவத்துல எந்திரிச்சிட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நான் அனுபவிக்கிற கஷ்டத்தெல்லாம் பார்த்து நீ சந்தோஷமா தான் இருக்க, இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு இவட்ட கேட்க என்ன சொல்றான்னா, நான் நினைச்ச அளவுக்கு இல்ல, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்றான். நம்ம ஹீரோ என்ன சொல்றான், சரி சீக்கிரம் என்ன சுடு, நான் அடுத்த லைவுக்கு போகணும், சீக்கிரம் இந்த 2 சான்ஸ் முடிச்சுட்டு நான் நரகத்துக்கு போறேன் அப்படிங்கிறான். ரொம்ப கஷ்டப்படுறான், ஹீரோயினும் செத்துட்டா, அதனால இவன் லைஃபையே வெறுத்துட்டு இப்படி பேசுறாங்க. மரணத்தை வந்துட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நரகத்துல இருக்க கொடுமை எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமாடா நீ இப்படி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்க நம்ம ஹீரோ வந்துட்டு ஆமான்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம யார் உடம்புக்குள்ள அனுப்பினாலும் நான் செத்துட்டு நரகத்துக்கு போக தான் போறேன், இது என் முடிவு, மாத்த மாட்டேன் நானு
அப்படின்னு சொல்லி சொல்றான் நம்ம ஹீரோ. மறந்தது வந்துட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா முடிவை யார் மாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நெத்திக்கு நேரா கண்ணை வச்சு சுடுறாங்க. வழக்கம் போல நம்ம ஹீரோ யாரோ உடம்புக்குள்ள வந்திருக்கான். நம்ம ஹீரோ உடனே நினைக்கிறான் யார் உடம்புக்குள்ள நம்ம வந்தா நம்ம போய் சாக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் உடம்புல நம்ம ஹீரோ வந்துகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ் முடிச்ச உடனே டேக்காங் கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு இருப்பாங்க. அந்த சிச்சுவேஷனை காட்டிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வேற ஒருத்த உடம்புல இருந்து வந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரிஜினல் உடம்புலயே இருக்கான். நம்ம ஹீரோ வேற ஒருத்த உடம்புல ஓடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் பார்த்துட்டு கரெக்டா இந்த டைமண்ட் மாதிரி ஒன்று வரும் இல்லைங்க, ஞாபக சக்தி திறமையா கலந்தது, அது வந்து கரெக்டா நம்ம ஹீரோ மண்டைக்குள்ளேயே போந்துக்குது. நம்ம ஹீரோ இப்போ ஒருத்த உடம்புல இருக்கான்ல, அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இவன் குடும்பத்துக்கு இவன் தான் வேலை செஞ்சு காசு அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கான். குழந்தைங்களாம் வளர்த்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டான் எப்படியோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் ஒரு நாள் வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. அப்புறம் இவன் குடும்பத்தில் என்ன சொல்லிடுறாங்கன்னா நீ எனக்கு இனிமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் குடும்பத்தில் எல்லாரும் இவனை விளக்கிறாங்க. அப்புறம் இவன் வந்துட்டு தற்கொலை பண்ணிக்கலாம்னு முடிவு வந்திருக்கான். அப்பதான் நம்ம ஹீரோ இவன் உடம்புக்குள்ள வந்திருக்கான். இதுதான் இவனோட ஞாபகம். நம்ம ஹீரோ உடனே என்ன நினைக்கிறானா சரி இவனே சாகணும் தான் முடிவு வந்திருக்கான், நம்மளும் செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிற மறுபடியும். பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரிஜினல் உடம்புல இருந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கானா நம்ம ஹீரோயின்ட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின்ட்ட என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா நான் இன்டர்வியூ முடிச்சுட்டு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறான். அங்க ஒரு கண்ணாடி இருக்கு, அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு என்ன சொல்றான்னா தனக்கு தானே பேசிக்கிறாங்க. அதை பார்த்துக்கிட்டு இவ்வளவு செலக்ட் ஆகுறான், வேலைக்கு போறான், அவளை எப்படியாவது கல்யாணம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாட்டுக்கு பேசிக்கிட்டு அவன் பாட்டு கிளம்புறான். அப்புறம் இந்த ஒரிஜினல் உடம்போட ஹீரோ இருக்கான் இல்லைங்க, அவனை யாரோ இடிச்சிட்டு போறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்லைங்க, அவனும் நம்ம ஹீரோ தான், வேற ஒருத்த உடம்புக்குள்ள இருக்கானா. அவன் என்ன பண்றான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இடிச்சிட்டு போய் நடு ரோட்ல கரெக்டா நிக்கிறான். நடு ரோட்ல என்ன சும்மா இருப்பானுங்க, எவனோ ஒருத்த காரை கொண்டு வந்து நம்ம ஹீரோவை அடிச்சு பறக்க விடுறான். யாருன்னு பாத்தீங்கன்னா அவன் வேற யாரும் இல்லைங்க, டேக்காங் கம்பெனி ஓனர் இருப்பாங்க நம்ம வில்ல, அவன் தாங்க அது. நம்ம ஹீரோ பறந்துட்டு வந்து நம்ம ஒரிஜினல் உடம்புல இருக்கிற ஹீரோ அவன்கிட்டே விழுகிறான். ஒரிஜினல் உடம்புல ஒரு ஹீரோ இருப்பாங்க, அவன் இவனை பார்த்த உடனே பயந்துட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சிடென்ட் பாக்குறான்ல. அந்த அடிப்பட்ட நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவன் வந்துட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அவனோட ஒரிஜினல் உடம்பு இருக்கு. அப்புறமா தான் நம்ம ஹீரோவுக்கே புரியுது. நம்ம ஹீரோ உடனே யோசிச்சு பாக்குறான், என்ன யோசிச்சு பாக்குறான்னா அவன் காலேஜ் படிக்கும்போது டேக்காங் கம்பெனிக்காக ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ போயிருப்பான். அப்போ ஒருத்தன் குறுக்க ஓடி வந்து விழுந்து ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிருவான். ஹீரோ இந்த ஆக்சிடென்ட் பார்த்துட்டு பயந்துட்டு போனதுனால தான் இன்டர்வியூல செலக்டும் ஆயிருக்க மாட்டான். நம்ம ஹீரோ இந்த இன்டர்வியூல செலக்ட் ஆகாதனால தான் சூசைடும் பண்ணிருப்பான். அதனால நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருப்பாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டர்வியூக்கு ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது குறுக்க ஒருத்தன் விழுந்து ஆக்சிடென்ட் ஆகி செத்து போவான்ல, அவன் தான் நம்ம பிரச்சனைக்கு எல்லாம் காரணம். அப்படி விழுந்ததுனால தான் வேலை கிடைக்காம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தான். இன்னைக்கு தான் நம்ம ஹீரோக்கே புரிஞ்சிருக்கு குறுக்க விழுந்ததே அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. பாத்தீங்கன்னா ஒரிஜினல் உடம்பு இருக்கிற நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா போலீஸுக்கும் ஆம்புலன்ஸுக்கும் கால் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம வில்ல இருக்கான் இல்லைங்க, அவன் வந்து நின்னு பாத்துக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோவை. ஆக்சிடென்ட் பண்ணது மட்டும் இல்லாம அவன் துடிக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்புறம் யாரோ ஒருத்தவங்க நடந்து வர்றாங்க, நடந்து வந்து வில்லன் பின்னாடி வந்து நிக்கிறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா மரணதேவதாங்க வந்து நின்னு பாத்துக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோ சாகிறத. நம்ம வில்லனும் மரணதேவதையும் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டே இருக்காங்க ஹெல்ப் பண்ணாம. ஹீரோ வந்துட்டு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டே இருக்கான். ஆனா ரெண்டு பேர் பாத்துக்கிட்டே இருக்கானுங்க சும்மா. அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஒரிஜினல் உடம்புல இருக்கிற ஹீரோவை பார்த்துட்டு கையை நீட்டி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் பக்கத்துல வந்து உட்கார்றான். நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து உட்கார்ந்த உடனே இவன் ரத்த வாந்தி எடுத்து சாவறாங்க நம்ம ஹீரோ கிட்டே. ஃபர்ஸ்ட் டைம் பண்ண மாதிரியே நம்ம ஒரிஜினல் உடம்புல இருக்க ஹீரோவும் ஐயோ அம்மான்னு பயந்துட்டு கத்துறாங்க. நம்ம ஹீரோ வழக்கம் போல செத்ததுக்கு அப்புறம் ஒரு இடத்துல எந்திரிப்பாங்க, அந்த இடத்துல எந்திரிக்கிறாங்க. நம்ம ஹீரோட 11 சான்ஸும் முடிஞ்சிருச்சு. நம்ம ஹீரோக்கு கடைசி ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கு, கடைசி அஸ்திரம் பிரம்மாஸ்திரங்கிற மாதிரி. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ செத்தோம்னா ஸ்ட்ரெயிட்டா நரகத்துக்கு தான் போவான். அப்புறம் நம்ம ஹீரோ தட்டு மாதிரி எந்திரிச்சு உட்கார்றான். ஹீரோட்ட மரண தேவதை என்ன சொல்றான்னா மனுஷங்கள மூளையை கொஞ்சம் கூட யூஸ் பண்ணவே மாட்டீங்களாடா, உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தேன் தப்பிக்கிறதுக்கு, ஆனா நீ அதை பயன்படுத்திக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணி உயிரோடு இருந்திருந்தா இப்போ வாழ்க்கையே மாறி இருக்குமே அப்படின்னு சொல்லி சொல்றா. சரி ஓகே எந்திரி, கடைசி ரவுண்டு மிச்சம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா உயிரோடு இருக்கும்போது நிம்மதி இல்லைன்னு தான் செத்தேன், செத்ததுக்கு அப்புறம் எனக்கு நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மரண தேவதை சொல்ல அவ உடனே துப்பாக்கி எடுத்து நம்ம ஹீரோ நெத்திக்கு நேரம் நீட்டுறான். நம்ம ஹீரோ உடனே பயப்படாம என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அப்படியே முன்னாடி நகர்ந்து வந்து நெத்தியை கொண்டு வந்து துப்பாக்கியில வைக்கிறான். வச்சுட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா நான் நரகத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன், என்ன ஆனாலும் சரி, யார் உடம்புல என்ன போட்டாலும் சரி, நான் உடனே செத்துட்டு உடனே நரகத்துக்கு போறேன், இதுதான் என் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல மரண தேவதை வந்துட்டு உடனே என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா எனக்கு என்னமோ நீ அப்படி பண்ணுவேன்ட்டு எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோ உடனே வந்துட்டு சரி அதையும் தான் பாப்போமே அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்புறம் நம்ம மரண தேவதை வந்துட்டு வழக்கம் போல நம்ம ஹீரோ நெத்தியில துப்பாக்கி வச்சு சுடுறா. அப்புறம் எப்பயும் நடக்கிற மாதிரி நம்ம ஹீரோ வேற ஒருத்தங்க உடம்புல இருந்து எந்திரிக்கிறான். நம்ம ஹீரோ எந்திரிச்சு அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி பாக்குறான், ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள இருக்க மாதிரி இருக்கு. அப்புறமா எந்திரிச்சு நம்ம ஹீரோ நடக்கிறான், நடந்து போயிட்டு கண்ணாடி எங்க இருக்குன்னு தேடுறான். அப்புறமா கண்ணாடி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு அதிர்ச்சி இல்லைங்க, பேரதிர்ச்சி. நம்ம ஹீரோ இப்ப யார் உடம்புக்குள்ள இருக்கான்னு தெரியுமாங்க, நம்ம ஹீரோ இப்ப அவங்க அம்மா உடம்புல இருக்காங்க. நம்ம ஹீரோ அப்படியே கண்ணாடியை பார்த்து சாக்காய் அப்படியே நின்ட்டாங்க. அவ்வளவுதாங்க, இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ யார் உடம்புல வந்தாலும் சாகலான்னு முடிவு எடுத்து வந்திருக்கான். நம்ம ஹீரோ இப்ப அவங்க அம்மா உடம்புல வந்திருக்கான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ண போறான், அம்மா உடம்புக்குள்ள இருந்து சாவுல இருந்து எப்படி தப்பிக்க போறான் அப்படிங்கறத நம்ம அடுத்த எபிசோட்ல பாப்போங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா இதே மாதிரி நிறைய நல்ல படமா போடுவோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அமைக்கோங்க, அப்பதான் நம்ம போடுற வீடியோல டக்கு டக்குன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல பாப்போம். பாய் பாய்.